நம்மளோட ஒரு சப்ஸ்கிரைபரு நான் எப்படி ஸ்னெயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணுறேன்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக இன்றைக்கி கொஞ்சம் வீடியோஸ் எடுத்திருந்தேன். நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சது வேறு. ஆனால் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, இது ஸ்னெயில்ஸ் எப்படி நான் வந்து ஒன்று சேர்க்கலான்றதுக்காக நான் இன்றைக்கி மீன் வாங்கிட்டு வந்தேன். அதில் ரெண்டுத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மீன் போட போகிறேன். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஸ்னெயில்ஸ் முன்னாடி பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரம்பிள் ஸ்னெயில் ஒன்று இருக்குது. இங்கே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ராம்சன் ஸ்னெயில் இருக்குது. இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ராம்சன் ஸ்னெயில்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம கொத்தமல்லி டேங்கோட ஸ்டேட்டஸ். அப்படியே நம்ம கசரா டேங்க் போயிடலாம். இதில் ராம்சன் ஸ்னெயில் வந்து நிறையவே இருக்குது. நீங்கள் பின்னாடியும் பார்க்குறீங்க, ராம்சன் ஸ்னெயில்ஸ் கொஞ்சம் இருக்குது. இங்கே மேலே அந்த குட்டி ஒன்று இருக்குது. ஸோ இந்த டேங்க்லேயும் வந்து கண்டிப்பாக வந்து ராம்சன் ஸ்னெயில்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆனால் நான் இதில் ட்ரம்பட் ஸ்னெயிலும் பார்த்துருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் தேடினப்போ எனக்கு சரியாக வந்து ட்ரம்பட் ஸ்னெயில் வந்து மாட்டலை. இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் வாங்கிட்டு அந்த மீனை வந்து ரெண்டுத்துலேயும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் போட போகிறேன். ஸோ ஒரு சின்ன சைஸ் மீன் தான் நான் இப்போ எடுக்க போகிறேன். ஸோ கொத்தமல்லி டேங்க்குக்கு வந்து ஒரு சின்ன துண்டு மீன் ஒரு கார்னரில் போட்டு வச்சாச்சு. அடுத்தது நம்ம கசட்டை டேங்க் போயிடலாம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் மீன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் முன்னாடி நம்மளுக்கு தெரிகிற மாதிரி போடணும்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே போட்டிருக்கேன். போட்டோடனே பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து அவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணல. அது தெரியல போல் இருக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா மீன்கள் அது ஃபுல்லாக வந்து கொத்த ஆரம்பிச்சிருச்சு. நான் போட்ட இடம் வேறு, அது மீன் இருந்த இடம் வேறு. ஸோ மீன்கள் வந்து அது ஃபுல்லாக வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. நீங்களே பார்க்குறீங்க. ஆனால் இது வரைக்கும் ஸ்னெயில்ஸ் வந்து பெருசாக வரலை. ஸோ அது இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சொல்லி ஒரு மணி நேரம் கழித்து நான் எடுத்த வீடியோ அது. ஆனால் இதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லி டேங்க் செக் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன ஆச்சுன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா ராம்சன் ஸ்னெயில் வந்து அதை சாப்பிட வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் தெரியணுன்றதுக்காக தள்ளி வச்சேன் நான். ஆனால் ஒரே ஒரு ராம்சன் ஸ்னெயில் தான் இப்போதைக்கு சாப்பிட வந்திருக்கு. இந்த டேங்க்கில் சர்ப்ரைசிங்லி பார்த்தீங்களா மீன்கள் வந்து சாப்பிடவே வரலை. அது உண்டு, அது வேலை உண்டு தான் இருக்கே தவிர இந்த மீன் துண்டு போடுறதுனால இல்லை. நீங்களே உள்ளே பார்க்குறீங்க, அந்த மீனோட மூமெண்ட் இருக்குது. ஆனால் எதுவுமே வந்து மீனை வந்து அட்ராக்ட் ஆகி சாப்பிடணுன்னு எதுவுமே வரலை. இது வந்து கொஞ்ச நேரம் கழித்து திருப்பி வந்து நம்ம கொத்தமல்லி டேங்க்கில் எடுத்த வீடியோ இது. ஸோ இதுக்குள்ளே ட்ரம்பட் ஸ்னெயில்ஸ் இருக்குது. ஆனால் எதுவுமே இன்னும் சாப்பிட வரலை. அங்கேயும் பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் ஸ்னெயில் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஷ்ரிம்ப்ஸ் வந்து சாப்பிட வந்தது. இந்த டேங்க்கில் எல்லோ ஷ்ரிம்ப் இருக்கும். ஸோ எல்லோ ஷ்ரிம்ப் வந்து அதில் சாப்பிட வந்தது. இதுவே நம்மளோட கசரை டேங்க் கொஞ்ச நேரம் கழித்து போய் பார்த்தா ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. மீன்கள் சாப்பிட்டு சாப்பிட்டு அந்த மீன் துண்டு பின்னாடி போயிடுச்சு. அது இப்போ வந்து ஆப்பிள் ஸ்னெயில் வந்து சாப்பிட வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு 3 ஹவர்ஸ் கிட்ட கூட இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் தான் வந்து ஆப்பிள் ஸ்னெயில் வந்து சீனுக்குள்ளே வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் கழிச்சு போய் பார்த்தப்போ நான் கொஞ்சம் ஃப்ரெண்டுக்கு வந்துடுச்சு இப்போது. இப்போ வந்து மீனும் சாப்பிடல, எதுவுமே சாப்பிடல. ஆனால் நான் எதிர்பார்த்தது வந்து ட்ரம்பட் ஸ்னெயில் இதில் சுத்தமாக இல்லை. ஆனால் கொத்தமல்லி டேங்க்கில் பார்த்தீங்கன்னா ட்ரம்பட் ஸ்னெயில் வந்து இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இருக்கிற எல்லா ஷ்ரிம்பும் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 5-6 ஷ்ரிம்ப் இருக்கும் இதுக்குள்ளே வந்து சாப்பிட வந்தது. ஆனால் இப்போ தான் நான் எதிர்பாராத ஒரு விஷயம் நடந்தது. எல்லா மீனும் சுற்றிக்கிட்டு இருந்தது. ஆனால் மீனை சாப்பிடல. ஆனால் இந்த ஃபிஷ்ஷோட பிஹேவியர் பாருங்கள், அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். அது ஏதோ ஒன்று சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது. பார்த்தீங்களா? அது எதையோ தேடி தேடி சாப்பிடுது. அதுதான் இந்த தொட்டியில் இந்த மீன்கள் சாப்பிட்ற விஷயம். அதுக்கு வந்து மீன் தேவையில்லை. இதுக்குள்ளே வந்து இந்த தொட்டியில் நேச்சுரலாகவே சின்ன சின்ன பூச்சிங்க, நம்ம கண்ணுக்கே தெரியாத சின்ன சின்ன பூச்சிங்க வந்து வளருது. அந்த பூச்சிங்க வந்து மீனை சாப்பிட வந்திருக்கு. அந்த பூச்சிங்களை சாப்பிட இந்த ஹார்லிகன் ராஸ்பெரா வந்திருக்கு. இப்போ புரியுதுங்களா இந்த கொத்தமல்லி டேங்க்கு எப்படி சர்வைவ் ஆகுதுன்னு? இதில் இருக்க சின்ன சின்ன பூச்சிங்களை வச்சு தான் இந்த கொத்தமல்லி டேங்க் சர்வைவ் ஆகுது. ஸோ மற்ற உயிரினம்லாம் உள்ளே இருக்கிற கழுவியும் எல்லாத்தையும் சாப்பிடுது. இதுலேருந்து வர்றது ஒரு சின்ன பூச்சிங்க. அந்த சின்ன பூச்சிங்களை சாப்பிட்டு தான் மீன்கள் வந்து ஒரு வருஷமாக இந்த தொட்டிலேருந்து வளருது. இவ்வளோ பெரிய ஃபுட் சோர்ஸ், இவ்வளோ பெரிய மீன் துண்டு இருந்தும் இதுக்குள்ளே இருக்க மீன்களுக்கு இந்த மீன் துண்டு தேவையில்லை. ஏன்னா ஒரு வருஷமாக இந்த மீன்களுக்கு நான் சாப்பாடு போட்டது கிடையாது. இது ஒரு ஸ்னெயில் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக நான் போட்ட சாப்பாடு. ஆனால் இதனால் வெளியே வந்த அவுட்கம் பார்த்தீங்கன்னா நீங்களே பார்க்குறீங்க. அது சுற்றி சுற்றி வேறு ஏதோ பூச்சியை தான் வந்து அதை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதனால உங்களுக்கு தெரியும், நம்ம சாப்பாடு போடலைனாலும் நம்ம மீன் தொட்டிக்குள்ளே மீன்களுக்கான சாப்பாடு கண்டிப்பாக வந்து வந்தே தீரும். இது வந்து இந்த டேங்க் வந்து உங்களுக்கு ஒரு ஆதாரம். இது உடனே நீங்கள் எல்லோரும் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. என்கிட்ட இருக்க 4 டேங்க்லேயே 2 டேங்க் தான் வந்து நோ ஃபீட் டேங்க்கு. மீதி 2 டேங்க்குக்கு நானே இன்னும் வந்து சாப்பாடு போட்டுட்டு தான் இருக்கேன். அதை நான் எப்போ நோ ஃபீட் டேங்க்காக மாற்றுவேன்னு தெரியாது. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மற்ற ஃபீட் போட்ட டேங்கை விட இந்த மீன்க தான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவேன். ஏன்னா அது இஷ்டத்துக்கு எப்போ வேணாலும் சுற்றலாம், எப்போ வேணாலும் சாப்பிட்லாம். எல்லாமே அது இஷ்டத்துக்கு நடக்கும். மற்ற டேங்க்கு என்னை நம்பி சாப்பாடு போட்டால் தான் அது உயிர் வாழும் நிலைமை. ஆனால் அதையும் பிரேக் பண்ணியாச்சு. நீங்களே பார்த்தீங்க, ஒரு 5-6 நாள் வெளியே போனப்போ வெறும் இலைய வச்சு வந்து அதுக்கு சாப்பாடு போட்டாச்சு. வேறு எந்த ஃபீடும் கிடையாது. வெறும் காஞ்ச இலைய வந்து ஊற வச்சு போட்டாச்சு. இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பார்த்தமைக்கு நன்றி. வணக்கம்.